டெய்லியுமே நம்ம நியூஸ் சேனல்ல வணிக செய்திகள்னு ஒன்று போடுவாங்க. அதுல மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 221 புள்ளிகள் அதிகரித்து தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 57 புள்ளிகள் உயர்ந்து சாதனை அளவாக 15,869 புள்ளிகள் ஆயின. இந்த நிஃப்டி சென்செக்ஸ் இதுவரை என்னன்னே தெரியாம கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை கார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஃபைன். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE, இது ரெண்டோட இண்டெக்ஸை தான் நிஃப்டி சென்செக்ஸ்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்துருப்பீங்க. புக்குள்ள எத்தனை யூனிட் இருக்குது, அதில் என்னென்ன சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு நோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு ஜென்ரலாக காட்டுறது தான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்லேயே புக்கில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸும். NSEயோட இண்டெக்ஸ் நேம் நேஷனல் இண்டெக்ஸ் 50, இதை தான் ஷார்ட்டாக நிஃப்டின்னு சொல்கிறாங்க. NSEயில் டோட்டலாக 2000 கம்பெனிஸ் லிஸ்டிங் ஆகிருக்குங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பர்ஃபார்மன்ஸ் லாஸில் போகுதா ப்ராஃபிட்டில் போகுதான்னு அனாலிசிஸ் பண்ணணும்னா நம்ம அந்த 2000 கம்பெனிஸையும் பார்த்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப டைமிங்கும் ஆகும். கரெக்டாக? ஸோ NSE என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2000 கம்பெனிஸில் டாப் 50 கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸை ரெடி பண்ணுறாங்க. இந்த 50 கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தா போதும் NSE மார்க்கெட் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனு செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் BSEயோட இண்டெக்ஸ் நேம் சென்செக்ஸ். சென்சிட்டிவ் இண்டெக்ஸை தான் ஷார்ட்டாக சென்செக்ஸ்னு சொல்கிறாங்க. NSEலையாச்சும் 2000 கம்பெனிஸ் தான் இருந்துச்சு, ஆனால் BSEயில் 5000 கம்பெனிஸ் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, 5000 கம்பெனிஸையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி எப்போ ட்ரேடிங் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த சென்செக்ஸை யூஸ் பண்ணுறோம். சென்செக்ஸில் டாப் 30 கம்பெனிஸை மட்டும் சூஸ் பண்ணி அந்த ஒரு இண்டெக்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. 5000 கம்பெனிஸில் டாப் 30ல் வரணும்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டு. இப்போது இந்த 5000 கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோமே, அதில் டாப் மோஸ்ட் கம்பெனின்னு எப்படி சூஸ் பண்ணுவாங்க? நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். டூத் பேஸ்ட்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டில் என்ன வரும்? கோல்கேட்னு தான் நினச்சிங்க. அது எப்படி டூத் பேஸ்ட்னா டாபர் ரெட், பெப்சரண்ட்னு எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கும்போது நமக்கு கோல்கேட் மைண்டில் வருது? அதுதான் டாப் லெவல் கம்பெனி. கரெக்டாக? அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் டாப் லெவல் கம்பெனிஸை ஒரு செக்டார்லேருந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஐடி செக்டாரில் எது டாப் மோஸ்ட் கம்பெனி? TCS. ஓகே. சிமெண்ட்னா சங்கர் சிமெண்ட். பேங்க்கில் எவ்வளவோ இருக்குது, ஆனால் SBI, HDFC இந்த மாதிரி பேங்க்ஸை தான் டாப் லெவல் கம்பெனியாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் டாப் லெவல் கம்பெனியை வச்சு அந்த செக்டாரே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. SBIயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா டோட்டலாக அந்த பேங்கிங் செக்டாரே நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. NSEயில் இருக்க கம்பெனிஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்க நீங்கள் நிஃப்டியை செக் பண்ணினா போதும். சேம் அஸ் BSEக்கு சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா போதும். இப்போ NSEயில் இருக்க 50 கம்பெனிஸில் ஒரு 20 கம்பெனிஸ் லாஸ்லையும் 30 கம்பெனிஸ் ப்ராஃபிட்லையும் போகுதுன்னா ப்ராஃபிட்டோட ரேஷியோ தான் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்பில் காட்டும். இட் மீன்ஸ் பாயிண்ட்லாம் ஏறும், ஷேர் மார்க்கெட்டும் ப்ராஃபிட்டில் இருக்கும். அதே கம்ப்ளீட்டாகவே லாஸில் போகுதுன்னா நிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் காட்டும். ஸோ ஷேர் மார்க்கெட்டு லாஸு. இதே கான்செப்ட் தான் சென்செக்ஸ்லையும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நிஃப்டி பாயிண்ட்ஸ் உயருது குறையுது, சென்செக்ஸ் உயருது குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்ஸை வச்சு எப்படி நம்மளால் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், லெட்ஸ் see you next video. நான் உங்கள் ஷிகா ஃப்ரம் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்.